இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா சர் ஆர்த்தர் காட்டன் அப்படின்றவர் தான். இவர் ஒரு ஆங்கில பொறியாளர், இன்ஜினியராக இருந்திருக்காரு. கல்லணையை ரொம்ப வருஷமாக ஆராய்ஞ்சு பார்த்துருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. கல்லணை பல காலம் பார்த்திங்கன்னா மணல் மேடாகி என்னென்னா அதனால் நீரோட்டமே இல்லாமல் தடைப்பட்டு இருந்துச்சு. அதனால் பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டமே வந்து பார்த்திங்கன்னா வெள்ளத்தாலும் வறட்சியாலும் வந்து இருந்துச்சு. இப்போ மழை அதிகமாக பெய்யும்போது வெள்ளம் வந்துடும், வெயில் அடிக்கும்போது வறட்சி ஆகிடும். ஏன்னா வந்து என்னென்னா நீரோட்டம் தடைப்பட்டதால் அங்கே தண்ணியை சேவ் பண்ண முடியல. இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா காவிரி பாசன பகுதிக்கு வந்து தனி பொறுப்பாளராக சர் ஆர்த்தர் காட்டன் அப்படின்ற ஒருத்தரை நியமிக்கிறாங்க. இவரை தான். இவர் உடனே என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயனற்று இருந்த கல்லணையை வந்து சிறு சிறு பகுதிகளாக பிரித்து வந்து என்னென்னா மணல் போக்கிகளை வந்து அமைக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் மணல்லாம் வந்து என்னென்னா வெளில போகிறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கப்புறமா கல்லணைக்கு வந்து அடித்தளத்தை வந்து ஆராய்ச்சி பார்த்துட்டு பழந்தமிழரோட அணை கட்டுற திறமையை வந்து என்னென்னா உலகுக்கே வந்து எடுத்து கூறினார் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் தான் வந்து கல்லணைக்கு கிராண்ட் அணைக்கட் அப்படின்ற பேரும் வந்து வச்சுருக்காரு. மேலும் கல்லணையை கட்டுமானத்தை பார்த்து அதை கற்றுக்கிட்டு தான் என்ன பண்ணுறாருன்னா 1873ஆம் ஆண்டு கோதாவரி ஆற்றோட குறுக்கில் வந்து என்னென்னா தௌலீஸ்வரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அணையை கட்டியிருக்காரு. இது வந்து கல்லணையை பார்த்து அவர் கட்டிக்கிட்டு அதே டெக்னாலஜியை வச்சு தான் வந்து என்னென்னா கட்டினார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.